Hey, hello, good morning. This is Ramakrishnan. So, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா I am going towards Coimbatore. ஒரு DJIல Mavic மினின்ற ட்ரோன் தான் வாங்க போகிறேன், ஃப்ளைமோர் காம்போ. அந்த ஸ்டோரில் போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த கொரோனா இஷ்யூன்றனால நிறைய இடத்துல வந்து டக்குன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. உள்ளே போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஸோ அது வரைக்கும் ட்ராவல் எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி வே டு கோயம்புத்தூர். இருங்க, கொஞ்சம் டிராஃபிக் போய்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசலாம். செம்ம வெயிலுங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மணி 1:30 ஆகுது. என்ன ஒரு விஷயம்னா, நான் ஒரு கேமரா ஷாப்புக்கு தான் போகிறேன். கோயம்புத்தூரில் சாவித்திரி ஃபோட்டோ ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேமரா அக்சசரிஸ் எல்லாமே விற்கிற ஒரு ஷாப். அது ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க, அவங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் இந்த DJI Mavic மினி காம்போன்றது சும்மா பெஸ்ட் டீல் கிடச்சிது. நிறைய இடத்துல வந்து ரொம்பவே ப்ரைஸியாக இருக்குது, ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகிடுச்சு. இவங்க மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தர்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முள்ளுப்பாடின்னு சொல்கிற இடம். இதில் அந்த ட்வின் பிரிட்ஜ் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே வீடியோஸ் எடுத்திருப்பேன் இதில். செமையாக இருக்குது ரோடு. இந்த DJI Mavic மினி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராவல் பிளாக்ஸ் நிறைய எடுக்கணுன்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏற்கனவே நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அது எல்லாமே இந்த கொரோனா லாக்டவுன்னால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் லாக்டவுன் ரிலாக்ஸ் ஆக ஆக வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கையை ரொம்பவே அழகாக காட்டுறதுக்காக தான் இந்த ட்ரோன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குகிறேன். ரொம்பவே பெரிய பட்ஜெட் தான் என்னை பொறுத்தளவுக்கும். இருந்தாலும் அந்த பேர்ட்ஸ் ஐன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பார்வையில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லா ரசிக்க முடியும். அதனால தான் இதை வாங்குகிறேன். ஸோ இப்போ கிணத்துக்கடவு பக்கத்தில் வந்துட்டோம். கிணத்துக்கடவு பிரிட்ஜ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பிரிட்ஜாக இருந்தது. இதை விட லாங்கஸ்ட் பிரிட்ஜ் எல்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே வந்துருச்சு. இது ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பிரிட்ஜ் தான். 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே லென்த்து, சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் உங்களுக்கே தெரியும், ரொம்ப பிஸியஸ்ட் பிளேஸு. எப்படி இருக்குது இந்த கொரோனா டைமில் அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. பல விஷயங்கள் கேரளாவிலேருந்து இங்கே தான் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் கேரளாவிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால கண்டிப்பாக கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பிஸ்னஸ் பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷ்யூ ஷிப் ஆன் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் கடைசியாக. மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் இது. ஷிப் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக பில்டிங்கு போகிற வழியில் தெரியும். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ப்ளூ கலர் கிளாஸஸ் எல்லாம் தெரியும் டாப்பில். இந்த பில்டிங்கில் இந்த பில்டிங் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஷிப் மாதிரியே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷிப்பை தான் சொன்னேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் தான் ஆக்சுவலாக. இது ஷிப்பு ஒரிஜினல் ஷிப்பெல்லாம் கிடையாது, ஆனால் அவ்வளோ சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் ஷிப் மாதிரியே தான் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேக்கு, குறிச்சி லேக்குன்னு நினைக்கிறேன் பேர். சூப்பராக இருக்கும், நல்ல தண்ணி இருக்குது இந்த வெயிலுக்கு. இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன், நிறைய வந்து ஜுவல்லர்ஸு அது இதுன்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. கணபதி சில்க்ஸு, இது மாதிரி மெயின் ஏரியா இதுதான். போத்தீஸ் இதெல்லாமே லெஃப்டில் தான் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸு. நம்ம இந்த ரைட் எடுக்கணும். இந்த ரைட்டில் எடுத்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம போக வேண்டியது இருக்கும். லெஃப்ட் சைடில் கீழே இறங்கணும் அப்படின்னா ப்ரூக் ஃபீல்ட்ஸ்ன்ட்டு ஒரு மாலுக்கு போகலாம். கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மாலு. இது வந்து நேராக அவினாசி ரோடு, இது வழியாகவும் சேலம், திருச்சி ரோடு இதெல்லாமே போக முடியும். நம்ம இந்த பாலை இறங்கின உடனே லெஃப்ட் சைடு போக வேண்டியது இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நஞ்சப்பா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல்ஸு, நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பம்பில் ஆரம்பித்து A to Z பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலத்துக்கு அடியில், பாலத்துக்கு சைடில் எந்த சந்துக்குள்ளே போனீங்கனாலும் எல்லாமே பெரிய பெரிய கடைக்கு தான். வீட்டு அலங்கார பொருட்கள் எது எடுத்தாலும் இங்கே கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸு, டூல்ஸு, ஸ்பேர்ஸு, A to Z. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம கூட்டம், ரஷ்ஷாக தான் இருக்குது எல்லாம். இந்த ஆதித்யா ஸ்பேர்ஸு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குங்க. கேரளாவிலேருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் அக்சசரிஸு, கார் ஜாமானுங்க, முக்கியமான ஜாமானுங்க எல்லாமே வாங்குறதுக்கு இங்கே தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு A to Z வந்து கிடைக்காதுங்கிறதே இங்கே இருக்காது. மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய வண்டி, பழைய வண்டினாலும் இவங்க அட்லீஸ்ட் ஒன் ஸ்பேராக வச்சுருப்பாங்க, இல்லாட்டியும் ஆர்டர் பண்ணி வாங்கி தந்துடுவாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே. விண்டேஜ் காருக்கெல்லாம் ஸ்பேர் கிடைக்குமான்றது தெரில, அதுக்குன்னு சில கடைகள் இருக்கும். நம்ம இந்த நேராக போக வேண்டியது இருக்கும். நேராக தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு ஷாப்புக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது கோப்ரோ கேமரா. அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஏற்கனவே ரொம்ப நேரம் பட்டுட்டு இருந்ததுனால ஹீட் ஆகிடுச்சு ஜாஸ்தியாக. விண்ட்ஷீல்டில் வச்சுருந்தேன், அதனால் ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருந்தது. சரி மொபைல் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போனால் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க, என்ட்ரி போட சொல்லிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் வர்றா போகிறான்ட்டு. ப்ளஸ்
டெம்பரேச்சர் செக் பண்ணி சானிடைசர்ஸ் கொடுத்து ரொம்ப பரபரப்பாக இருந்தனால உள்ள வீடியோ எடுக்க முடியல. டக்குன்னு DJI ட்ரோனை வந்து வாங்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இதுதான் அந்த ஆக்சுவல் DJI ட்ரோனு. நான் இதோட ப்ராப்பர் அன்பாக்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் செய்கிறேன். ஏன்னா நிறைய அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோனு, ரிமோட் கண்ட்ரோல், 3 பேட்டரி உள்ள பேக்கு. ட்ராவலிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும் உள்ள. ஸோ இதுதான் இதோட ஃபூட்டேஜஸ் வந்து ஒரு 2-3 வீடியோ எடுத்தேன். இங்கே சின்ன ஃப்ளை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிரவுண்டில் போய் ஃப்ளை பண்ணி பார்த்தேன். அங்கேயுமே வந்து விண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கம்பல்சரியாக லேண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆப் சொல்லிட்டு இருந்ததுனால லேண்ட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுறேன், பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது இந்த காம்போ பேக்லங்கிறத சொல்கிறேன். நிறைய ஃப்ளைட் டெஸ்ட்டும் அதுக்குள்ளே எடுத்துறேன் நான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். See you in the next video. Bye.